வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 26/12/2025 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு 50,000 ரூபாய் சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 50,000 ரூபாய் வழங்குவது சார்ந்து ஒரு புதிய அரசாணை வெளிவந்துள்ளது. இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியர்கள், ஆசிரியர் ஓய்வூதியர்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியர்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு நிதித்துறை ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் FSF வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியர் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு அனுமதித்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை யார் வெளியிட்டிருக்காங்க, எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் குடும்பத்துக்கு நன்மை கிடைக்கும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதாவது ஓய்வூதியர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக நிதியுதவியாக ரூபாய் 50,000 வழங்கப்படும். இதற்காக ஓய்வூதியரிடமிருந்து மாதம் 150 ரூபாய் பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சிக்கல் என்னவென்றால், ஒருவேளை ஓய்வூதியர் இறந்த பின்பு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குனருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதியுதவி கிடைக்கும். இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து புகார்கள் ஓய்வூதியர் குடும்பத்திடமிருந்து வந்தது. ஓய்வூதியர் இறந்து விட்டால் உடனடியாக அவர்களின் குடும்பத்தினருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட தமிழக அரசு முக்கிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி புதிய அரசாணை GO 267 படி இனி அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதங்கள் இருக்காது. ஓய்வூதியர்கள் குடும்பத்தினருக்கு சரியான நேரத்தில் நிதியுதவி கிடைக்கும். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இனிமேல் குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கைகள் அனைத்தும் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. அந்தந்த மாவட்டத்தில் செயல்படக்கூடிய சென்னை ஓய்வூதிய பட்டுவாடா அதிகாரி, PPO, மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கு இந்த தொகை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறக்கூடிய தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் தொடர்பாக குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்காக தற்போதைய நடைமுறை சென்னை கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அகில இந்திய பணி ஓய்வூதியர்கள் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக 1/1/1997 முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்கள் இறந்த பின்பு அவரது குடும்பத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. முன்னதாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்காக மாதம் 20 ரூபாய் பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பு 1/7/2021 முதல் மாத பிடித்தம் 150 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மாதந்தோறும் பிடித்தம் ரூபாய் 20 ஒரு வருடம் பங்களித்த பின்பு ஓய்வூதியர் இறந்தால் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. அதுவே குடும்ப பாதுகாப்பு நிதி தொகை காலப்போக்கில் உயர்த்தப்பட்டு 25,000 35,000ஆகவும் 35,000 தற்போது 50,000 ரூபாயாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை பெற ஓய்வூதியர் குறைந்தபட்சம் ஒரு வருடம் இந்த திட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும். ஓய்வூதியரின் வாழ்க்கை துணைக்கு மனைவி, கணவர் முன்னுரிமை வழங்கப்படும். வாழ்க்கை துணை உயிரோடு இல்லாத பட்சத்தில் ஓய்வூதியரால்
பரிந்துரைக்கப்பட்டவருக்கு நாமினிக்கு வழங்கப்படும். ஒருவேளை நாமினி பரிந்துரை செய்யப்படவில்லை என்றால் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும். இந்த அரசாணையை குறித்து உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.